அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வந்து இயற்கை மருத்துவம் அப்புறம் இன்றைக்கி இருக்க நவீன காலத்து அறிவியல் இருக்குது இல்லையா, இதுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்ப்போம். இதையே இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து இயற்கை மருத்துவத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர்கள் வந்து இந்த புரிதல் கிடைக்காததுனால அவங்க வர முடியாமல் இருக்காங்க. இந்த புரிதல் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இயற்கை மருத்துவத்தை அவங்க பயமின்றி எடுக்கவும், அவங்க வாழ்க்கையில் இயற்கை மருத்துவத்தை வந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இயற்கை மருத்துவத்தின் மூலியமாக அவங்களால சமாளிக்க முடியும். உடல் நோய்களை கண்டு பயப்பட அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம உடலை பற்றி நமக்கு புரிதல் வரும்போது அதை பற்றின நமக்கு பயங்கள் நீங்கிடுது. மனதை பற்றி புரிதல் வரும்போது நம்ம மனதில் ஏற்படுகின்ற உணர்வு நிலைகள், அப்புறம் ஏதோ ஒரு விஷயங்கள் கஷ்டங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் வந்து நம்ம ஒரு போராட்டமாக இருக்குன்னா அதை ஈஸியாக எப்படி எலிமினேட் பண்ணுறோன்னு நம்ம கற்றுக்கலாம். இந்த டேட்டாஸ்லாம் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நான் அக்குபஞ்சர் படிக்கும் போது என்னோடய டெக்ஸ்ட் புக்கில் இருந்த ஒரு விஷயங்கள். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போதில்லை. அதில் குறிப்பிட்டு சில விஷயங்களை வந்து எளிமையாக மக்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் அது நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தும். அதுக்காக இந்த விஷயங்கள் பார்ப்போம். பண்டைய காலத்தில் நம்ம எப்படி வந்து இந்த உடலை பற்றி அறிஞ்சிக்கிட்டாங்க, எப்படி இந்த சக்தி ஓட்டத்தை பற்றி அறிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம ஊரில் சித்தர்கள் இருந்தாங்க, அதே மாதிரி பலவர்கள் ஞானிகள் இருந்தாங்க. இப்போ அக்குபஞ்சர் போன்ற மருத்துவங்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்தால் கூட அதை வந்து சில சேனல்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியல. மேலோட்டமாக இருக்க சேனலை கண்டுபிடிக்க முடியும், பட் இன்னரில் போகிற சேனல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த சக்தி ஓட்ட பாதையை வந்து உணர்வு நிலையாக மட்டும்தான் அதை உணர முடியும். எங்கே சக்தி போகுதுன்னு உணர்ந்த விஷயங்களை எப்படி பரிமாறிக்கொள்ளுது அப்படின்ற உணர்ந்த விஷயங்களை அப்படியே எழுதி வச்சாங்க. இப்படி எல்லாமே உணர்வு ரீதியாக, எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியாக தான் வந்து நம்மளோட பழைய மரபு அறிவியல் அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன நீங்கள் உணர்ந்தீங்களோ, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களோ அதை அப்படியே எழுதி வச்சாங்க. இந்த மருந்து எடுத்தால் இந்த வேலை செய்யும், இந்த புளியை தோண்டும் போது என்ன வேலை செய்யும் அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த அடுத்த டிரான்சிஷன் எப்படி வருதுன்னா, அனட்டாமி அப்படின்னு வந்தோன்னே இங்கே வந்து உடலை வந்து அறுத்து பார்த்து கண்களுக்கு மூலியமாக கண்ணுக்கு நேராக என்ன பார்க்குறோமோ அதுதான் உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. இங்கே தான் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு சிக்கல் ஆரம்பிக்குது. என்னென்னா, நவீன மருத்துவத்தின் தந்தை வந்து ஹிப்போக்ரட்டிஸ் வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உடலை அறுத்து பார்த்து விட்டு நம்ம மூளை அப்படின்றது ஒரு சளி அப்படின்றார். ஏன்னா அவர் ஒரு இறந்த உடலை அறுத்ததுனால அது வந்து அழுகியிருக்கு, அது பார்க்க அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த முரண்பாடுகள் ஆகுது. அதாவது ஒரு உயிரோடு இருக்க உடலுக்கும் இறந்த உடலுக்கும் இப்போ ஒரு வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ உயிரோடு இருக்கிற உடலில் நம்ம எடுக்கிற ஒரு ரத்தமும் உயிரற்ற உடலில் எடுக்கிற ரத்தமும் வெவ்வேறானது. அது உள்ள இயக்கங்களே வெவ்வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அறுத்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த முரண்பாடுக்கு உள்ளாயிரும். உள்ளுணர்வு ரீதியாக அவங்க உணர்ந்ததை, எக்ஸ்பீரியன்ஸை எழுதி வச்சது எல்லாமே இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கும்போது செயல்படுத்த முடியும். இப்படி அறுத்து பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உடலை வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, சில பகுதியாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. தலைப்பகுதி தனியாக பிரிக்கிறது, உடலை தனியாக பிரிக்கிறது, கைகளை தனியாக பிரிக்கிறது, இப்படி தனித்தனியாக பிரித்து புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது செட் ஆகலை. ஏன்னா இப்போ வாயில் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து வயிற்று ஆசனவாய் வரையும் அந்த ஜீரணம் நடக்கிறதுனால இது ஒட்டுமொத்தமாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்றதுனால அடுத்து வந்து மண்டலங்களாக புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது ஜீரண மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், இப்படி மண்டலங்களாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ கிட்னிக்குன்னு தனி டாக்டர்ஸ் இருக்காங்க, எலும்புக்குன்னு தனி டாக்டர்ஸ் இருக்காங்க, நரம்புக்குன்னு தனி டாக்டர்ஸ் இருக்காங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இவங்க. ஸோ இப்போ இதுவும் முழுமை பெற்றுதா அப்படின்னா இதுவும் முழுமை பெறலை. ஏன்னா இப்போது நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம உடம்புல ரத்தம் நல்லா சுரக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உணவு எடுத்துருக்கணும். அந்த உணவு தான் நம்ம உடம்புல ரத்தமாக மாறுது. இப்போது ரத்தவியல் மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க உணவு செரிமானம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன் தனியாக இருக்குது, ரத்தவியல்னு தனியாக இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஒன்று சேர்ந்த மாதிரி இல்லை. அடுத்து இந்த ரத்தம் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கொழுப்புகளாக மாறுது, அடுத்து மஜ்ஜையாக மாறுது, அது எலும்புகளாக மாறுது. இப்போ இங்கே எலும்பு டாக்டர் வந்து தனியாக இருக்காங்க. இப்போது ஒருத்தருக்கு வந்து செரிமான பிரச்சனையினால் எலும்பு தேய்மானம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி நம்ம பொருத்தி பார்க்குறது? ரெண்டுத்துக்கும் ரெண்டு மருத்துவரை சந்திக்க முடியாது இல்லையா? ரெண்டு வெவ்வேறு புரிதலாயிரும். அதனால் நம்மளோட இயற்கை மருத்துவம் எப்படி என்ன பண்ணுதுன்னா, ஒட்டு மொத்தமாக உடலை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஹீலிங்காக தான் பார்த்துது. அதாவது உடல்,
உள்ளே இருக்க மனம், உயிர், இது மூணுத்தோட செயல்பாடு இந்த உடலுக்குள்ளே இருக்க அத்தனை செயல்பாடுக்கும் ரசாயன மாற்றமாக இருக்கலாம், சக்தி மாற்றமாக இருக்கலாம், உடலில் இருக்க இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸாக இருக்கலாம், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பில் தான் இருக்குது அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. அதனால் இங்கே வந்து எதுக்குமே தனித்தனியான பிரித்து வைக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. உதாரணமாக சொல்லணுன்னா, நம்ம ஊரில் ஒரு சொல்லாடல் இருக்குது. நமக்கு வந்து வாய் நாற்றம், துர்நாற்றம் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு புண்ணாக இருக்குங்க, வயிறில் ஏதோ பிரச்சனை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இயல்பாக நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி அறிவுகள் இப்போ வந்து வாய் துர்நாற்றம் அடிக்குதுன்னு நம்ம வாய் சம்மந்தமாக இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா, இந்த புரிதல் இருக்க நபரை வந்து அது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணி அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க. இப்போ இந்த புரிதல் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா நம்ம வாயிலே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்போம். பிரச்சனை என்னென்னா வயிற்றில். இதுதான் நம்மளோட மரபு மருத்துவம். என்ன பிரச்சனையோ ஒரு ரூட் காசை போய் கண்டுபிடிக்கிறது. இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு வந்து பல்கள் வலி, பல் வந்து கொட்டுது, இப்படி பல் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா. பல்லில் பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து பற்களெல்லாம் வந்து பற்கள்லேயே வந்து நம்ம பார்க்குறாங்க சிகிச்சை. ஆனால் நம்ம மரபு மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தருக்கு பற்களில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பற்கள் வீக் ஆகுது, இந்த ஈறு வீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஈறு வீக் ஆகுது அப்படின்னா ஈரில் வந்து பிரச்சனை இல்லை, ஈருக்கு சக்தி அளிக்கக்கூடிய நம்ம மண்ணீரல் தான் வந்து அங்கே சக்தி அளிக்க முடியாமல் இருக்குது. அதே மாதிரி பற்கள் ஏதோ பிரச்சனை அப்படின்னா பற்கள் வந்து சொத்தையாகுது, பற்கள் வீக் ஆகுது அப்படின்னா பற்கள் ஏதோ பிரச்சனை இல்லை, நம்மளோட நீர் மூலகமான சிறுநீரகம் தான் வந்து சக்தி அளிக்குது, அதில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அந்த சக்தி மாற்றத்தில் அப்படின்னு சொல்லுது. அப்போ இங்கே நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, சிறுநீரகத்தை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பற்கள் வந்து சரியாகுது. எப்படி அங்கே வந்து வயிற்றுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வாய் சரியாகுமோ அந்த மாதிரி இந்த நாலேஜ் நமக்கு இருந்த வரையும் நோய்களோட எண்ணிக்கை வந்து இப்போ நோயாளிகள் வராங்கன்னா அவங்க குணமாகி போயிட்டு இருந்தாங்க. அப்போது நோயாளிகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்த நாலேஜை நம்ம கைவிட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கே ட்ரீட்மெண்ட், என்ன பிரச்சனை, எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுன்னு தெரியாமல் நோயோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இருக்க மருத்துவத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சர்க்கரை வியாதி வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு? உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்றாங்க. ஓகே, இது ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஏன் ரசாயன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற அடுத்த கேள்வி வைக்கணும். அதற்கான விடை வந்து லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அதுக்கான விடை அதுவா அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல். கண்டிப்பாக லைஃப் ஸ்டைலில் என்ன மாற்றம் நடந்ததுனால அங்கே ரசாயனம் நடந்துச்சு அப்படின்னு ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா, சக்தி மாற்றம் தான் ரசாயன மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும். அப்போது மரபு மருத்துவம் வந்து இப்படி இன்னும் கொஞ்சம் பேக்கில் போகுது, அதாவது இன்னும் கொஞ்சம் டீப்பராக அனலைஸ் பண்ணுது. இப்போது ரசாயன மாற்றம் நடந்துருச்சு, அதனால் உடலில் வந்து ஏதோ ஒன்று பிரதிபலிக்குது, சர்க்கரைன்ற நோயை பிரதிபலிக்குது. சரிங்களா? ரசாயன மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா சக்தி மாற்றம் நடந்திருக்கும். ஏன் சக்தி மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு முன்னாடி போய் பார்க்கும்போது அங்கே மனமில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மனம் தான் சக்தியை ஆளுமை செய்யும். சரிங்களா? அப்போ மனதில் ஏதோ பிரச்சனை இருந்ததுனால சக்தி மாற்றம் நடந்திருக்கு, சக்தி மாற்றம் நடந்ததுனால வேதி மாற்றம் நடந்திருக்கு, வேதி மாற்றம் நடந்ததுனால அடுத்த ஃபிசிக்கலாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. இப்போது இங்கே நம்ம சரி செய்ய வேண்டியது எது, ஏதாவது நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எங்கே ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதோ அங்கே தான். சரிங்களா? அங்கே சரி பண்ணால் மட்டும்தான் அது பர்மனெண்ட் க்யூராக இருக்க முடியும். இதுதான் நம்மளோட மரபு மருத்துவத்தோட ஒரு விஸ்டம்னு சொல்லலாம். சரிங்களா? எவ்வளோ டீப்பராக உள்ளே போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால உடலும் சரியாகுது, மனமும் சரியாகுது, உயிரோட்டமும் சரியாகுது. அடுத்து நம்ம உயிரை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நவீன காலத்தில் வந்து இந்த உயிராற்றல் அப்படின்ற விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்தது கிடையாது. ஆனால் எல்லா மரபு வழி மருத்துவங்களையும் இந்த உயிராற்றலை வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. இந்த உயிராற்றலுக்கு தான் நம்ம வந்து சிகிச்சை அளிக்கணும். சரிங்களா? இந்த உயிராற்றல் தான் அந்த மனிதர், அது மனிதருக்கு தான் நம்ம சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இதோட சித்தாந்தமே வந்து பார்த்திங்கன்னா உடல், மனம், உயிர் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த உயிர்னு சொல்கிறாங்களே, இதை வந்து நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு அடிப்படையான எடுத்துக்காட்டு வந்து இந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு, அதே நான் சொல்கிறேன். இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோனை வந்து ரெக்கார்டில் போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை என்ன ரெக்கார்ட் பண்ணும்? நீங்கள் பேச ரெக்கார்ட் பண்ணும், நான் பேச ரெக்கார்ட் பண்ணும், மேலே ஃபேன் ஓடுறதோ ஏசி ஓடுறதோ சைடில் ஏதாவது சவுண்ட் வந்தால் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால்
இப்போ நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, நீங்கள் கேட்கும்போது பாருங்கள், என்னோடய வாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். சுற்றி இருக்க அந்த ஃபேன் சவுண்டோ இல்லை ஏசி சவுண்டோ இல்லை மற்ற விஷயங்கள் மேலே பெருசாக உங்கள் கவனம் போயிருக்காது. இதுதான் உயிரின் செயல்பாடு அப்படின்றது. அப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா உங்கள் காதுகள் கேட்குறதில்ல, உங்கள் காதுகள் மூலயமா உங்கள் உயிர் கேட்குது. நீங்கள் ஏதோ ஒரு சென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் தோள்கள் உணர்றதில்ல, உங்கள் தோள்கள் மூலிமா நீங்கள் உணர்றீங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்குறேங்க. அப்போது இந்த ஒரு விஷயந்தான் நம்ம மரபு மருத்துவத்தில் வந்து முக்கியமாக படுது. அப்போது யார் வந்து உணரப்படுறாங்களோ, யார் வந்து அங்கே உள்ளே இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து உணர்கிறாங்களோ அவருக்கு தான் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றத ஆணித்தரமாக வலியுறுத்துகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் காது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது காது கேட்குற நிலைமையாக இருக்குது, அந்த உயிரால் அதை கேட்க முடியல. அன்லெஸ் இப்போ ஃபிசிக்கலாக ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அது ஓகே, அவங்களால காதில் ஏதோ செவி வலி வந்து ஏதோ டேமேஜ் ஆகிருக்குன்னு ஒத்துக்கலாம். நல்லா இருக்கார், திடீர்னு காது கேட்கல, அப்படியே படிப்படியாக காது கேட்குறதோட தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ அந்த உயிருக்கு தான் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த காது பழையபடி அந்த உயிர் வந்து கேட்குற தன்மைக்கு அங்கே வரும். ஏதோ அந்த உயிரில் ஒரு குறைபாடு இருக்குது, அதை நம்ம சரி செய்யணும். ஸோ இதுதான் அந்த விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தால ஒரு ஓவரால் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மரபு மருத்துவம் இருக்கு இல்லையா, அது எப்படி உணர்ந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸால் வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க, அண்ட் இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் வந்து எப்படி அறுத்து பார்த்து நம்ம பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுது மரபு மருத்துவம், உடல் உயிர் மனம், அப்புறம் உடல் வந்து இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம், இப்படி எல்லாமே எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். அப்படி தான் வந்து சரி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்து யாருக்கு சிகிச்சை அளிக்கணும், உயிருக்கு தான் வந்து சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஏன்னா இந்த உயிர் தான் வந்து உயிர் தான் வந்து எல்லாத்தையும் உணரப்படுது. உயிரால் தான் வந்து வலிகள் மற்ற எல்லா விஷயங்களையுமே, நீங்கள் உடலில் நோய் அப்படின்றது உணர்கிற அத்தனை விஷயங்களையுமே அந்த உயிர் தான் உணருது. அப்போ அந்த உயிருக்கு தான் சிகிச்சை அளிக்கணும். உடம்புல நோய்கள் வந்து ஒரு உடம்புல ஃபிசிக்கலாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து கெமிக்கல் மாற்றம், அதாவது ரசாயன மாற்றம். அதற்கு ரசாயனம் ஏன் மாறுது அப்படின்னா சக்தி மாற்றம். சக்தி ஏன் மாறுது அப்படின்னா மனோநிலையில் இருக்க மாற்றம். அப்போ நம்ம எங்கே சரி செய்யணும், மனோநிலையில் தான் சரி செய்யணும். இந்த விஷயத்தோட இந்த வீடியோ நம்ம வந்து நிறைவு செய்வோம். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இயற்கை மருத்துவம் சார்ந்த மரபியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களில் கேள்வி ஏதாவது இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். அதற்கான விடைகளை நம்ம வீடியோவை நான் பண்ணி போடுறேன். அதே மாதிரி இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த நபர்கள்ட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்களே வந்து சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு பாருங்கள் என்ன பிரச்சனை, எதை நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்களே சொல்லணும். ரொம்ப ஒரு முக்கியமான புரிதல், நம்ம உடம்பத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான புரிதல். எப்படி நம்ம உடம்பை பார்க்கணும் அப்படின்ற கண்ணோட்டமே கூட மாறும்.